வாஜ்பாய் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 1,00,000 பெண் குழந்தைகளை பாரதிய ஜனதா சார்பில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் இணைக்கும் நிகழ்ச்சி சென்னை அடையாறில் நடைபெற்று வருகிறது. இதில் மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு நோட் எழுதி நம்ம ஆஃபீஸ் அனுப்புறாங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை இருக்காதுங்க, அவ்வளவு கிளியரா கிறிஸ்டலா அந்த தாட்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் HV ஹண்டே அவர்கள் இந்த புகைப்படத்தை, திருவுருவப் படத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். இது எங்க எல்லோருக்கும் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறோங்க ஐயா. நீங்க வந்ததுக்கு பெரிய நன்றிகள். சமீபத்தில் உங்களுடைய பிறந்தநாள் விழாவை கூட நாங்கள் எல்லோரும் சீரும் சிறப்புமாக செம்மையாக கொண்டாடினோம். தொடர்ந்து ஆண்டவன் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பதற்கு ஆண்டவன் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மேடையில் அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் பேசிட்டு, எல்லா ஆண்டும் கூட கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவருடைய இல்லத்தில் அவருடைய நண்பர்களுக்கு ஒரு மத்தியான விருந்து கொடுக்குறாங்க. ஆண்டாண்டு காலமாக அந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும். கிறிஸ்தவ நண்பர்கள் நிறைய பேர் வர்றாங்க. ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விருந்துக்கு சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்று இங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை, நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர்களாக இருந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மேடையில் இருக்கிறாங்க. அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேப்பரில் பார்த்தா இன்று காலையிலே 6 கோடி ரூபாய் சங்கரா ஹாஸ்பிட்டலுக்கு சாங்ஷன் ஆயிருக்குது, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 8000 பேர்த்துக்கு இலவச அறுவை சிகிச்சை கண், 8000 பீப்புள். அந்த குழுவினுடைய சேர்மனாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். போன வாரம் பார்த்தேன் 7 ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுவதுமே REC கையிலிருந்து கொடுக்க வச்சிருக்கிறாங்க. அதனால் அவருடைய பணி சிறக்க வேண்டும். இதெல்லாம் வாய்ப்புக்கு காத்திருக்கக்கூடிய தலைவர்கள். 2026 தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் எப்படி பணி செய்வார்கள் என்பதற்கு முன்னோட்டமாக இன்று அவர்களுடைய பணி இருந்து கொண்டிருக்கிறது. மேடையிலே மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து எப்பொழுதுமே கட்சியினுடைய உள்கட்டமைப்பு, கட்சியினுடைய ஆர்கனைசேஷன், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தொண்டர்களோடு கலந்திருக்கக்கூடிய அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சார்ந்த வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளராக, ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் நாம் எல்லோருமே முடிவெடுத்தோம். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் அந்த குழு இருந்த பொழுது நம்ம ஆடம்பரமா ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு 2 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து, 5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து அது போல் எதுவும் செய்யாம ஒரு ஆண்டு முழுவதுமே இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும். அதனால் நாம் செய்யக்கூடிய பணம் எல்லாமே, பணச்செலவு எல்லாமே அர்த்தபூர்ணமா இருக்கணும், யாருக்காவது பயன்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டென்ட் கொட்டாயிலே நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஆடம்பரம் வேண்டாம், இந்த நிகழ்விலேயே நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள், அவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதுமே செல்ல வேண்டும் என்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சாதாரண வேலை இல்லை. நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கோம். 1,00,000 பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்த போறோம். சுகன்யா சம்ருதி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்த போறோம். அதுவும் இது சாதாரண கமிட்மெண்ட் இல்லைங்க, இது சாதாரண கமிட்மெண்ட் இல்லைங்க. 1,00,000 பெண் குழந்தைகளுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்தில் 250 ரூபாயிலிருந்து நீங்க வைப்பு நிதியை வைக்கலாம். 250 50 ரூபாய் சேர்த்துக்கலாம். 250, 300, 350, அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 50. நாம் இன்னைக்கு 1000 ரூபாய் முதல் தவணை அந்த குழந்தைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு வருடத்திற்குள்ள 1,00,000 குழந்தைக்கு நம்ம கட்ட போறோம். அப்படி என்றால் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் குறைந்தபட்சம். பட் எங்களுடைய இலக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 68,000 பூத்துக்கு 5 பேர் அதை கட்டி முடிக்கும் போது 3 லட்சத்தை தாண்டி விடும் என்பதிலே நாங்கள் தீர்க்கமாக இருக்கின்றோம். குறைந்தபட்சம் 1,00,000 குழந்தைகள், பெண் குழந்தைகள். உங்களுக்கு தெரியும், 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தான் திட்டம் பொருந்தும். பிரதமர் மோடி ஐயா கொண்டு வந்திருப்பது திட்டத்தில் இந்த தவணையை கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இது 15 ஆண்டுகள் கட்டணும். 15 இயர்ஸ் இது கட்டணும். 15 வருஷம் அதை கட்டிக்கிட்டே வரணும். 250 கட்டலாம், 1000 கட்டலாம், 1,50,000 வரை ஒரு வருஷத்துக்கு போடலாம். 8% வட்டி கிடைக்கும். பாருங்க, 8% நார்மல் பேங்க் டெபாசிட்ல அவ்வளவு வட்டி கிடைக்காது. அக்கவுண்ட் ஆரம்பித்து 21 ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும். நீங்க 15 வருஷம் இப்ப இருந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். 21 ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும். அந்த நேரத்தில் கல்வி செலவு, திருமண செலவு, வேற எந்த செலவாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தலாம். 18 வயசு அந்த குழந்தைக்கு ஆன உடனே அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க மாறிடுவாங்க. இன்னைக்கு கார்டியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை 18 ஆண்டை பூர்த்தி செய்யும் பொழுது பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க மாத்திக்குவாங்க, அக்கௌண்ட் அவங்க ஆபரேட் பண்ணுவாங்க. இது பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை மிகப்பெரிய அளவில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய 100 ஆண்டு, இந்த ஆண்டுல
அதை 1,00,000 குழந்தைக்கு குறைந்தபட்சம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த குழு முடிவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதை முன்மொழிந்து வழிமொழிந்து நாங்களும் அதில் இறங்குறோம்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பத்தில் 10 குழந்தைகள், அதை தாண்டி இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நம்முடைய சார் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சார் மேடம் எல்லாம் உட்காந்து எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இதை ஒரு தவமாக வேள்வியாக நாம் இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு. வேள்வியா பட்டி தொட்டி எல்லாம் நாம ஒரு பெண் குழந்தைக்கு இதை நாம் செய்யணும். இது நம்முடைய வேள்வி. இதற்காக நம்ம கட்சியில போஸ்ட் அடிக்கிறத குறைச்சிக்கங்க, பேனர் வைக்கிறத குறைக்கணும்னா தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க. இதர செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சி அந்த செலவை இங்க கொடுங்க. இல்ல ஒருவர் என்னால 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்னு நினைச்சா 5 பேர் ஆளுக்கு 200 ரூபாய் போட்டு ஒரு 1000மாக 5 பேர் சேர்ந்து அந்த குழந்தை கட்டுங்க. ஏன்னா நாம வாஜ்பாய் அவனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது we are a party with a difference என்பதை தமிழக மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். இது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். அடிப்படையில் இந்த கட்சியில ஒரு வித்தியாசம் எப்பவுமே இருக்குங்க. வாஜ்பாய் அவனுடைய வாழ்க்கையை அதற்கு ஒரு சாட்சி. 1957 தேர்தலில் நம்ம அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் மிக அற்புதமா சொன்னாங்க. 57 தேர்தலில் 2 இடத்துல நின்னாங்க. ஏன்னா இந்தியாவிலே ஒரு தலைவர் 10 முறை லோக்சபாக்கு போயிருக்கிறாங்க, 2 முறை ராஜ்யசபாக்கு போயிருக்கிறாங்க. ஆனா 10 முறையும் ஒரே தொகுதியிலிருந்து போகலீங்க. 10 முறை 6 தொகுதியிலிருந்து போயிருக்கிறாங்க, 4 மாநிலத்திலிருந்து போயிருக்கிறாங்க. குஜராத்ல இருந்து போயிருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசல இருந்து போயிருக்கிறாங்க, டெல்லியில இருந்து போயிருக்கிறாங்க, மத்திய பிரதேசல இருந்து போயிருக்கிறாங்க. பாருங்க, வேறு வேறு மாநிலத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் 10 முறை லோக்சபா போயிருக்கிறாங்க. 6 தொகுதிகளில் இருந்து பல்ராம்பூர், மதுரா, லக்னோ, குவாலியர், புதுடெல்லி, காந்தி நகர். வேறு வேறு இனம், பேசக்கூடிய மொழிகள் வேறு, ஆனாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்தியாவில் யாருக்காச்சும் இந்த பெருமை இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அதனாலதான் சில தலைவர்கள் அவருடைய வாழ்நாளில் பொலிட்டிக்கல் லீடர் என்கின்ற வார்த்தையிலிருந்து ஸ்டேட்ஸ்மேன் என்கின்ற வார்த்தைக்கு போயிடுறாங்க. அவர் வாழ்கின்ற காலத்தில் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு கேட்கிறார், உலகத் தலைவர் என்று. இந்தியாவிலிருந்து எல்லோரும் ஒருங்கிணைத்து உள்ளடக்கி எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில தலைவர்கள் முக்கியமான ஒரு தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அது அவருடைய பெருமை. நம்ம ராஜா என்ன சொல்லும் போது ஒரு கருத்தை ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க. 13 நாட்கள் ஆட்சியில் இருந்தோம், 13 மாதங்கள் ஆட்சியில் இருந்தோம், 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். 3 முறை இந்தியாவில் நம்ம பார்த்தோம். அதுவும் 1990க்கு பிறகு வாஜ்பாய் முதல் முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 4 முறை தேர்தல் நடந்துச்சு. மக்களுக்கு ஓட்டு போறதே ஒரு வேலையா இருந்தது. 4 முறை தேர்தல். இந்த கூட்டணியில் இந்த கட்சி, அடுத்த தேர்தல் நடக்கும்போது அதே கட்சி வேறு கூட்டணி, மக்களுக்கே ஒரே குழப்பம். அந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்கள் எடுத்த முடிவு பாருங்க. 13 நாள்ல எல்லாருக்குமே தெரியும் அணு ஆயுத சோதனையை நம்ம நடத்துறோம். ஆனா 2 முறை நடத்த வேண்டிய கட்டாயம். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயம் தெளிவா இருந்தாங்க. நம்ம நியூக்ளியர் பவர் என்று சொல்லும் பொழுது நியூக்ளியர் ஃபிஷன்ல இருக்கணும், நியூக்ளியர் ஃபியூஷன்ல இருக்கணும், அட்டாமிக் பாம்ல இருக்கணும், ஹைட்ரஜன் பாம்ல இருக்கணும். 2ஐயும் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் எல்லா நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக நாம் இருக்க முடியும். அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த 2ஐயும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய கனவு. ஒரே நாள்ல நீங்க வெடிக்க முடியாது, 2 நாட்கள் உங்களுக்கு தேவைப்படும். அது முதல் நாள் நீங்க வெடிச்சிடலாம். வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லோருக்குமே தெரியும் இந்தியா போன்ற ஒரு நாட்டை உலக நாடுகள் எல்லோரும் நசுக்கி பிழிவார்கள் என்று தெரியும். ஏன்னா காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, என்பிடி, இத்தனை ட்ரீட்டி உலகத்தில் இருக்கு. வெடிச்சிங்கன்னா உடனே உங்க மேல அடுத்த நாளே பொருளாதார பேன் அன்னைக்கு போட்டுருவாங்க. பொருளாதார பேன்ல ஒருக்கா நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. டெக்னாலஜி எதுவும் உங்களுக்கு வராது, பேசிக் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் நடக்காது. இதை வாஜ்பாய் அவர்கள் முழுமையாக உணர்ந்திருந்தார். அவருக்கு நம்ம 13 நாள்ல வெடிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாதுன்னு நினைக்கலைங்க. அணு ஆயுத சோதனை செய்த பிறகு வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும்.